ஹாய் ஹார்ட்டின்ற படத்தில் தான் நான் இப்போ இருக்கேன். காசி தியேட்டரில் இருக்கும், காசி டாக்கீஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன படம் தான். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்டம் படம் தான் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் நேரில் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த கதையை நீங்கள் உள்வாங்கி பார்க்கலாம். இவங்களுக்கே வந்து நிறைய க்ரோஸ் டுகெதர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டெக்னிக்கலாக வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. பட் அதையும் மீறி அவங்களுக்கு இருக்கிற ஒரு பட்ஜெட்டில் சிக்கனமாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா 5 விமன் வருவாங்க. அந்த 5 விமன் வந்து காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ஹைலைட்டடாக இருந்தது. எவ்ரி விமன் ரசித்து பார்க்குற மாதிரி, ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் தான் அப்படின்ற மாதிரி. சட்டம் போலீஸ் என்னதான் இருந்தாலுமே நம்ம சொசைட்டியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடக்கும்போது இன்னொரு பெண்ணு வந்து நிற்கணுன்றது தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி இருந்தது. நான் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும். வீட்டில் வந்து டிவியில் பார்த்து இவங்களோட எஃபர்ட்ஸை வந்து மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்து பாருங்கள். ஆர்டி அது எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் நான் ரசித்து பார்த்தது வந்து அந்த 5 விமனை தான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். எந்த படத்துலையும் வந்து அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நான் பார்க்காத மாதிரி இருந்தது. பாருங்க, இப்போ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த விமனை கவர் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கண்ணு கூட சரியா தெரியல. அதுலேயும் வந்து அந்த பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு மூவி. சாரி, மியூசிக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு அவார்டு வாங்குற மாதிரி ஒரு மூவிஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அந்த டீப்பாக ஒரு உள்ள அர்த்தத்தோட ஒரு இழல்பாக எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூவி தான். ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் லேடிஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தை குட்டிங்களெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குமான்னு தெரியல. பட் விமன் லேடிஸோட சேர்ந்து எல்லா லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹேங் அவுட் பண்ணுவாங்கல்ல, அப்போ இந்த மூவியை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லா விமனுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, 100% பிடிக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உமன் சேஃப்டி பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியர்லேருந்து எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறமா இப்போ தமிழன் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிறாங்க, அப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா உமன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், உமன்ஸ் வந்து நல்லா நிறையா விஷயம் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து தண்டிக்கப்படணும்ன்ற விஷயத்த தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க இந்த மூவி ஃபுல்லாகவே. இல்லை, ஃபேமிலியோடவே பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, உமன்ஸ்க்கு இப்படி தான் சேஃப்டியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போதான் மூவி ஆர்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். இட்ஸ் அ நைஸ் மூவி, ஒரு டைம் நல்லா வாட்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கிற மூவி. 1970s கொடைக்கானல் பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்களோட பற்றி இருக்கிற மூவி. டீ எஸ்டேட்டில் என்னெல்லாம் கஷ்டங்கள் பட்டாங்க, வித் ரெஃபரன்ஸ் டு விமென் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நடக்கிற ஒரு மூவி. கண்டிப்பா அந்த டைம்ல என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அண்ட் அவங்கள யாரு பாதுகாத்தாங்க, கோயில் சாமின்ற பெயர்ல எப்படி அந்த நல்ல நம்பிக்கைகளை நம்மளுக்கு வர வச்சாங்க, எந்த தைரியத்தை வர வச்சாங்கன்ற மூவி நல்லா இருந்தது. நான் எங்க டீம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். இட்ஸ் அ நைஸ் மூவி, ஒன் டைம் வாட்ச். சில்ட்ரன்ஸ் கூட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான், வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல் தட். இதை வச்சு நிறைய கியூரியாசிட்டி வரும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி விமன் எம்பவர்மெண்ட், ஒரு லீட் விமன் கேரக்டர் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தேன். படம் எஸ் பார்க்கலாம், புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு இந்த ட்ரை பார்க்கும்போது. என்ன மாதிரியான படம் இது வந்து ஒரு விமன் சேஃப்டிக்கான ஒரு படம். அப்புறம் நமக்கு மீது ஒரு பவர் இருக்கு, ஒரு பவர் சக்தி, அது மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்டான ஒரு நியூ மோட்டிவ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணுங்க. லாக் வந்து பாத்தீங்கன்னா படம் சீக்கிரமா முடிஞ்சு 1.5 மணி நேரத்துல படமே முடிஞ்சிருது. எல்லாமே நியூ ஃபேஸஸா போட்டிருக்கனால பெருசா நமக்கு லாக் தரல, நல்லா பார்க்கலாம். உமன் சேஃப்டிக்காக நான் சொன்ன படத்தோட இதுவாயிடும். நீங்க தியேட்டர்லயே பார்க்கும்போது என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும். தொடர்ந்து 18+ சீன்ஸ்ல எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளீனான ஒரு ஷார்ட்டான மூவி தான். நீங்களே தியேட்டர்ல எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன வயசுல எல்லாரும் போய் பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப நிறைய இடத்துல போடாம கொஞ்சம் கரெக்டான இடத்துல அங்கங்க நல்லா போட்டிருக்காங்க. ரொம்ப திணிக்காம இருக்கு, டீசெண்டா இருந்துச்சு. படத்தை எதுவுமே எதிர்பார்க்காம சும்மா ஒரு நார்மலா வந்து பாருங்க, படம் கன்ஃபார்ம் நல்லா இருக்கும்.
படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படமா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப சொசைட்டில விமனுக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை பிளஸ் ஹிஸ்டரி பேஸ்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்றாங்க கேக்குறீங்களா? விமன் சேஃப்டி பத்தி படத்துல என்ன சொல்றாங்க? இதுல வந்து ஒரு 5 விமன் சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் அதை வந்து அவங்களா செய்யாம கடவுளே வந்து செஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஹீரோயினா இருக்கட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோல் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. பெண்கள விடுதலையை பற்றி, பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வராங்க, தாங்களை எப்படி பாதுகாத்து கொள்கிறாங்க, இதை பெரிய படமாக இருக்குது. சாரி, உமன் சேஃப்டின்றது பெண்களே தங்களோட ஒரு படியை கட்டி தங்களுக்கு வர்ற அநீதியை அதிலிருந்து தங்களோட பெண்களை பாதுகாத்து கொள்கிற மாதிரி ஒரு படம். அதே நேரம் இந்த குலதெய்வங்கள் அதிலிருந்து எங்களுக்கு உருவாயிருக்குது என்றது ஒரு சொல்கிற படமாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் பொண்ணுங்களுக்கு வந்து இது ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதான் மெயினாக வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி மாதிரி தான் இது. கம்ப்ளீட்டாகவே வந்து பொண்ணுங்களுக்கு இவ்வளோ நாள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கன்றதை வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட நேமுக்கும் படத்துக்கும்னா அந்த காலத்தில் இது என்ன, அந்த காலத்தில் இது எந்த அளவுக்கு இது வந்துச்சு அப்படின்றத மீன் பண்ணி தான் இந்த நேமே இந்த படத்துக்கு வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபீமேலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.